In this video, we'll discuss about prevention of healthcare associated infection. So, HAI stand for healthcare associated infection, which are infections that patient acquired while receiving healthcare treatment in hospital, clinic or other healthcare setting. So, HAI அது வந்து எதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன். இது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து எப்போ பேஷண்ட்டுக்கு வருதுன்னா அவங்க வந்து எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஹெல்த் கேர் செட்டிங் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கலில் இல்லாட்டி சம் அதர் ஹெல்த் கேர் செட்டிங் இப்போ வந்து அக்யூர் ஆகிற இன்ஃபெக்ஷன் நேம் தான் வந்து ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ preventing healthcare associated infection is a crucial aspect of patient safety. அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பேஷண்ட்டோட சேஃப்டிக்கு. அண்டு செவரல் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் டு மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணோம் to reducing that infection. Here some key strategies for preventing healthcare associated infection. ஸோ அவங்க வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் டைம் அப்போ காசாகிற இன்ஃபெக்ஷன் தான் ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன். இதுக்கு வந்து நம்ம வந்து பேஷண்ட் சேஃப்டிக்காக வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு வந்து நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக வி வாண்ட் டு டிஸ்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு key strategy, hand hygiene. Proper hand hygiene is most fundamental and effective way to prevent the spread of infection. ஸோ ப்ராப்பராக ஹேண்ட் ஹைஜீன் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், அது ஒரு பேசிக் அண்ட் எஃபெக்டிவ் வே டு prevent the spread of infection. Healthcare workers should wash their hand. அவங்க வந்து ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணும் வித் சோப் அண்ட் வாட்டர், இல்லாட்டி யூஸ் ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவரி பேஷண்ட் கான்டாக்ட். ஸோ வந்து எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் எஃபெக்டிவ் வே. ஹெல்த் கேர் ஒர்க் வந்து அவங்க வந்து ஷுட் வாஷ் தர் ஹேண்ட் எப்போ பை யூஸிங் சோப் அண்ட் வாட்டர், இல்லாட்டி வந்து ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசரை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கான்டாக்ட் வித் பேஷண்ட் வந்து அவங்க இது யூஸ் பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் தட் adherence to இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ். அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்ன வகையில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஷுட் ஹாவ் ரீஃபோர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் control program in place. Healthcare facilities should have strong அதை வலுவான இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து அட்ஹர் பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். திஸ் ப்ரோக்ராம் ஷுட் இன்க்ளூட் ப்ரோட்டோகால் ஃபார் தட் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப். அந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க வந்து என்னென்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஷுட் வியர் தட் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், சேஃப் இன்ஜெக்ஷன் ப்ராக்டிஸ், ஸ்டெர்லைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் தட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட். ஸோ இந்த வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில். இந்த ப்ரோக்ராம் வந்து எதெல்லாம் வலியுறுத்தணும்னு சொல்லி பார்த்தா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், சேஃப் இன்ஜெக்ஷன், ஸ்டெர்லைசேஷன் மெத்தட், டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட், அதெல்லாம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டெர்லைஸ்டு எக்யூப்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் தட் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட். தென் என்விரான்மெண்டல் கிளீனிங். Third strategy, environmental cleaning. Regular and thorough cleaning and disinfection of patient room, surface, medical equipment help reduce the transmission of pathogen. ரெகுலராக வந்து அவங்க க்ளீன் பண்ணணும். எங்கன்னா பேஷண்ட்டோட ரூமு, அவங்க அந்த சர்ஃபேஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இது வந்து என்னென்னா ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால ஹெல்ப் ரெடியூஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பேத்தோஜன். ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ஷுட் எஸ்டாப்ளிஷ் cleaning protocol and ensure adequate training for environmental சர்வீஸ் ஸ்டாஃப். அவங்க வந்து என்ன பண்ணணும், க்ளீனிங் ப்ரோட்டோக்காலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு வந்து நல்ல அடிக்குவேட் ட்ரைனிங், ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கு? என்விரான்மெண்டல் சர்வீஸ் ஸ்டாஃபுக்கு. ஸோ என்விரான்மெண்டல் க்ளீனிங் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபோர்த் ஒன் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டீவர்ஷிப். இது வந்து
ப்ரூடண்ட் கேர்ஃபுல்லாக கவனமாக அண்ட் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் antimicrobial medication is essential to prevent development and spread of antibiotic resistant infection. ஆல்ரெடி antimicrobial stewardship ப்ரோக்ராமில் வந்து பார்த்துருக்கோம். ஓவர் யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதனால் வந்து என்னென்னா ப்ரூடண்ட் கேர்ஃபுல் அண்ட் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் antimicrobial medication அது வந்து எதுக்கு எசென்சியல்னா டு ப்ரிவெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் டெவலப் ஆகாமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்துக்கோம். தென் healthcare provider should follow antimicrobial stewardship guidelines including appropriate அதில் வந்து அவங்க வந்து என்னத்தை ஃபாலோ பண்ணணும் appropriate prescribing dosing and duration of antimicrobial drugs. அவங்களுக்கு வந்து antimicrobial stewardship ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கரெக்டான அளவு கரெக்டான டோஸ் கரெக்டான டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து antimicrobial resistant பாக்டீரியம் வந்து அதிகமாயிரும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ they have idea about antimicrobial stewardship. Then fifth one is vaccination. Vaccination of healthcare workers, patient, visitors can help prevent sudden infection. கம்பல்சரியாக வந்து ஹெல்த்கேர் ஒர்க்கரும் பேஷண்ட்டு விசிட்டர்ஸ் எல்லாமே வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ப்ரிவெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். வேக்சினேஷன் ஃபார் டிசீஸ் லைக் இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்படைட்டிஸ் பி, நியூமோகாக்கல் நிமோனியா ஆர் காமன்லி ரெக்கமெண்டட் ஃபார் ஹெல்த்கேர் பர்சனல் அண்டு பேஷண்ட் அட் ரிஸ்க்காக இருக்க பேஷண்ட்டுக்கும் ஹெல்த்கேர் பர்சனலுக்கும் வந்து இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்படைட்டிஸ் பி, நியூமோகாக்கல் நிமோனியா இதெல்லாம் வந்து காமன்லி ரெக்கமெண்டட் வேக்சினேஷன். ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் வேக்சினேஷன். நெக்ஸ்ட்டு surveillance and monitoring. Surveillance, so implementing a robust surveillance, compulsory careful-ஆன surveillance வந்து சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் to track healthcare associated infection rate and identified trends or outbreak is crucial. Regular monitoring help identify areas for improvement and measure that effectiveness of infection prevention and control measure. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து தட் வலுவான ரோபஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் அவங்க அதை வந்து அவங்க அமல்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஹெல்த் கேர் இன்ஃபெக்ஷன் வந்து ட்ராக் பண்ணி சொல்லும். ஸோ ரெகுலர் மானிட்டரிங் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் ஐடென்டிஃபையிங் ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், எந்தெந்த ஏரியாலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். Next, patient and family education. Educating patient and their families about infection prevention practice empowers them to actively participate in their own care. இதை வந்து பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கும் வந்து எஜுகேட் பண்ணணும். எப்படிலாம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அவங்களே எப்படி கேர் எடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. ஸோ ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹேண்ட் ஹைஜீன், அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறது, ப்ராப்பர் காஃப் கரெக்ட் பிஹேவியர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். எஜுகேட் அதர் ப்ரிவென்டிவ் மெஷர் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ இங்கே வந்து பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கும் ஹேண்ட் ஹைஜீன், ப்ராப்பர் காஃப் பிஹேவியர்ஸ் அண்ட் அதர் ப்ரிவென்டிவ் மெஷர் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். Then next point, isolation precautions. Implementing appropriate isolation precaution for patient with known or suspected infectious disease can prevent the transmission of pathogens. அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணணும். அப்படி ஐசோலேட் பண்ணுறதுனால வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். திஸ் மே இன்வால்வ்டு ஐசோலேட்டிங் பேஷண்ட் இன் ப்ரைவேட் ரூம், அவங்களுக்குன்னு தனி ஒரு ரூம், ஆர் இம்ப்ளிமெண்டிங் அடிஷ்னல் precautions such as contact or droplet airborne precaution based on the specific infection. அவங்களுக்கு வந்து தனியாக ஐசோலேட்டிங் ரூம் கொடுத்துடணும். இல்லாட்டி இம்ப்ளிமெண்டிங் அடிஷ்னல் ப்ரிகாஷன், அந்த காண்டாக்ட் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணாமல் அவங்களோட ட்ராப்லெட்டில் இருந்து அவாய்ட் காண்டாக்ட் பண்ணாமல் தனியாக அவங்கள வந்து வச்சு பாதுகாக்கிறது மூலமாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அக்யூட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம். தென் staff education and training. Ongoing education and training of that healthcare personnel on infection prevention and control practice are vital.
ஆன்கோயிங் எஜுகேஷன், கரண்ட்டில் அவங்களுக்கு எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் ஹெல்த் கேர் பர்சனலுக்கு. அது வந்து என்ன ஆகுனா இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ப்ராக்டிஸ். இது வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராக்டிஸுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலர் அப்டேட் ஆன் கைட்லைன்ஸ், ரெகுலராக அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கணும். கைட்லைன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், எமர்ஜிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், என்ஷூர் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஆர் equipped with knowledge and still to prevent healthcare associated infection. லாஸ்ட் ஒன் இஸ் கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன். ஒத்துழைச்சு எல்லாம் செய்கிறது. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்டு கொலாபரேஷன், எஃபெக்டிவ் வேவாக கம்யூனிகேட் பண்ணுறது அண்டு கொலாபரேஷன் ஒத்துழைப்பு அமாங் ஹெல்த் கேர் டீம் இன்க்ளூடிங் ஃபிசிஷியன், நர்சஸ், இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், என்வரான்மெண்டல் சர்வீஸ் ஸ்டாஃப் ஆர் எசென்சியல் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் மெயின்டைனிங் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் இன்ஃபெக்ஷன், இது வந்து எப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அக்யூர் ஆகுதுன்னா டியூரிங் த ட்ரீட்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல், கிளினிக் ஆர் ஹெல்த் கேர் செட்டிங். இதில் வந்து எந்தெந்த வகையில் இதை கண்ட்ரோல் பண்ணலாம்? ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜீன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன் இஸ் அட்ஹரன்ஸ் டு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ். எல்லா இது அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வியர் பண்ணுறது, ஸ்டெர்லைஸ்டு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி. தென் என்வரான்மெண்டல் க்ளீனிங், வாட் ஆர் த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் சர்வீஸ் ரூம் எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது. தென் ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டீவஸ்டி ப்ரோக்ராம். தென் வேக்சினேஷன் கம்பல்சரி தே வாண்ட் டு டேக். தென் சர்வைலன்ஸ் அண்டு மானிட்டரிங். தென் பேஷண்ட்க்கும் ஃபேமிலிக்கும் வந்து எஜுகேட் பண்ணுறது. தென் ஐசோலேஷன் ப்ரிகாஷன், செப்பரேட் ரூமில் வச்சு ஐசோலேட் பண்ணுறது. ஸ்டாஃப் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங். ஃபைனலி கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.